எனக்கு என்னமோ இத யாரோ புடுங்கி போட்ட மாதிரி இருக்கு. ஐயோ, எந்த படுபாவி இப்படி பண்ணிருப்பான்? அக்கா, நம்ம அம்மா வேற டிடெக்டிவ் மாதிரி துப்பு தொலங்குறாங்களே. நாம தான் பந்தக்கால புடுங்கி போட்டோன்னு அப்பாக்கு தெரிஞ்சா ஒன்னே போட்டுருவாரு. சரிக்கா. என்னங்க, பந்தக்கால் சாஞ்சா நல்லது இல்லங்க, பெரிய அபசகுனங்க. இதுக்கு பரிகாரம் பண்ணாம விட்டா கல்யாணத்துல தடங்கள் வந்துடுங்க. உடனே ஜோசியரை வர சொல்லி என்ன பரிகாரம் பண்ணலான்னு கேளுங்க. பந்தக்கால் சாஞ்சது கண்டிப்பா தோஷம்தான். கல்யாணத்தை தள்ளி வைக்கிறது உத்தமம். அப்படின்னா அடுத்த முகூர்த்தத்துல மாத்தி வச்சுக்கலாமா ஜோசியரை? பொண்ணு ஜாதகப்படி அஷ்டம சனி ஆரம்பிச்சு 6 மாசம் தான் ஆகுது. இந்த நேரத்துல கல்யாணம் செய்ய முடிவெடுத்தது ரொம்ப தப்பு. அதத்தான் நமக்கு பந்தக்கால் சூட்சமா காட்டியிருக்கு. அதனால 2 வருஷம் கழிச்சு தான் கல்யாணம் பண்ணணும். என்ன ஜோசியரை இப்படி சொல்றீங்க? நான் உடனே என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும்னு இருக்கேன். இதுக்கு வேற ஏதாவது பரிகாரம் இருந்தா பார்த்து சொல்லுங்களேன். என்னதான் பரிகாரம் பண்ணாலும் ஜாதகப்படி நடக்க போறத யாராலையும் தடுக்க முடியாது. சனி பகவான் அவர் கடமையை தான் செய்வாரு. 2 வருஷம் ஆகாம அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணீங்கன்னா இந்த குடும்பத்துல பெரிய அசம்பாவிதம் நடந்தே தீரும். No marriage. I escape. டே டுபாக்குரு மாப்ள, என்னையா ஜெயிக்க பாக்குற? நான் உன்னை ஜெயிச்சிட்டேன்டா. நான் ஜெயிச்சிட்டேன்டா. ஏ மதி, 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 விடிஞ்சிடுச்சு, எந்திரடி. கனவா? கல்யாணம் பண்ண போற பொண்ணு இன்னும் தூக்கத்துல சிரிச்சுக்கிட்டு இருக்க. இந்த அப்படி எழுந்து போய் பொண்ணா லட்சணமா கோலம் போடு. மா, தூக்கத்துல இருந்து எழுப்பி கோலம் போட சொன்னா எப்படிமா? நான் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்து தான் கோலம் போட முடியும். நீ போய் போட்டுக்கு போ. எப்படி எஸ்கேப் ஆவரா பாரு. இவளுக்கெல்லாம் எப்பதான் பொறுப்பு வருமோ, ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். அம்மா வாசல்ல பந்தக்கால் சாஞ்சு இருக்கிறத பார்க்க போறாங்க. ஜோசியரை கூப்பிட்டு கல்யாணத்தை நிறுத்த போறாங்க. டேய் அர்ஜுன், உன் என்ன பழிக்காதுடா. இனிமே நீ இந்த வீட்டு பக்கமே உன்னால வர முடியாது. கடவுளே, என்னது இது? பந்தக்கால் சாஞ்சு கிடக்குது. எப்படி இது சாஞ்சிருக்கும்? ஐயோ, பந்தக்கால் சாஞ்சா நல்லது இல்லைன்னு சொல்லுவாங்களே. என்னங்க, கொஞ்சம் வெளியில வாங்களே. என்னம்மா இதுல என்னாச்சு? எதுக்கு இப்படி சத்தம் போட்டுக்கிட்டு இருக்க? இந்த அநியாயத்தை பாருங்க. நட்டு வச்ச பந்தக்கால் சாஞ்சு கிடக்குது. ஐயோ, அட கடவுளே, பந்தக்கால் எப்படி சாஞ்சிருக்கும்? டேய் விக்கி, பந்தக்கால் சாஞ்சு கிடக்கு, எப்படி நடந்துச்சு? இதெல்லாம் பார்க்க மாட்டியா? விக்கி, ஒளரி வச்சிராதடா. எனக்கு என்னமோ இத யாரோ புடுங்கி போட்ட மாதிரி இருக்கு. ஐயோ, எந்த படுபாவி இப்படி பண்ணிருப்பான்? அக்கா, நம்ம அம்மா வேற டிடெக்டிவ் மாதிரி துப்பு தொலங்குறாங்களே. நாம தான் பந்தக்கால புடுங்கி போட்டோன்னு அப்பாக்கு தெரிஞ்சா கொன்னே போட்டுருவாரு. சரிக்கா. என்னங்க, பந்தக்கால் சாஞ்சா நல்லது இல்லங்க, பெரிய அபசகுனங்க. இதுக்கு பரிகாரம் பண்ணாம விட்டா கல்யாணத்துல தடங்கள் வந்துடுங்க. உடனே ஜோசியரை வர சொல்லி என்ன பரிகாரம் பண்ணலான்னு கேளுங்க. பிளான் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. கண்டிப்பா இந்த கல்யாணம் நடக்காது. டேய்
நீ ஒருத்தி சும்மா இரு. ஏதாவது மாடு வந்து தட்டி விட்டுருக்கோம், அதுக்கு நாம பொறுப்பாக முடியுமா? ஜோசியர் வர சொன்னா தேவையில்லாம 1000 2000 செலவாகும். அதை வாங்கிட்டு அவர் கல்யாணத்தை தள்ளி வச்சுட்டு போயிடுவாரு. இதெல்லாம் நமக்கு தேவையா? ஏய் விக்கி, என்னடா வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? யாரும் பாக்குறதுக்குள்ள இந்த பந்தக்கால பழையபடி நடணும். வாங்க. என்னங்க இதெல்லாம் சரியா வருவாங்க? இவ ஒருத்தி பந்தக்கால விழுந்தா நட்டுக்கலாண்டி. ஆனா இந்த மாப்பிளைய விட்டா வேற மாப்பிளை கிடைக்க மாட்டான். பைத்தியக்காரி மாதிரி பேசாத. டேய், நான் சொன்னது காதுல விழுந்ததா இல்லையா? நீயும் அக்காவும் வந்து இந்த குழியில் இருக்கிற மண்ணள்ளி வெளியில போடுங்க. நான் சொன்னது கேட்கலையா? வாங்கங்க. அக்கா, நான் அப்பவே சொன்னேன் இது மொக்க ஐடியான்னு. நீ தான் கேட்கல. எதுக்கு புடுங்கணும், அப்புறம் எதுக்கு நடணும்? போய் மூடுறோம். ஏங்கா, பருத்தி மூட்டை உடனே இருந்திருக்கலாம்னு தோணுதுல்ல? அக்கா, தப்பா நினைக்காத. நான் கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டா? ஏண்டா, என் நிலைமை பார்த்து உனக்கு சிரிப்பு வருதா? என்னக்கா பண்றது? சத்தியமா என்னால முடியலக்கா. ஐயோ ஐயோ ஐயோ. ஏண்டா தனிமாடு, இந்த நேரத்துல என்ன இழிப்பு வேண்டி கிடக்கு? அப்பா இல்லப்பா, உலகத்திலே அவ கல்யாணத்துக்கு அவளே பந்தக்கால் நட்ட ஒரே பொண்ணு அக்கா தான்ப்பா. சிரிச்சது போதும், அந்த கால தூக்கி நடுங்க. ஆ. டேய் அர்ஜுன், எனக்கு நானே குழி பறிக்கிற அளவுக்கு நீ பண்ணிட்டல. உன்னை நான் விட மாட்டேன்டா. உன்னை இந்த வீட்டு பக்கமே நான் வரவிடாம பண்றேன்டா. பாட்டி, பாட்டி, பாட்டி. பாட்டி, உங்களுக்கு மேரேஜ் இன்விடேஷன் கொடுத்துட்டு போலான்னு வந்திருக்கேன்.